ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? நான் இன்றைக்கி சாத்துமுது பொடி தீர்ந்து போச்சு. அதனால் சாத்துமுது பொடிக்கு தான் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். சாத்துமுது வாசனையாக. சாத்துமுதுக்கு என்ன அளவுன்றதை சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த கப்பு தான் பாருங்கள், குட்டி கப்பு தான் இது. இதால் 3 தனியா போட்டுருக்கேன், 1 துவரம்பருப்பு போட்டுருக்கேன், ஒரு முக்காலுக்கு மிளகு, இந்த மாதிரி முக்காலுக்கு ஜீரகம், ஒரு 10 வரமிளகா போட்டுருக்கேன். இதோடு அரைக்கும் போது நம்ம மஞ்சள் பொடியோ போட்டு அரைச்சோன்னா சூப்பரான நம்மளுக்கு சாத்துமுது பொடி ரெடி ஆகிடும். இப்போது இதோட ஜீரகத்தை போட்டு வறுக்கக்கூடாது. இதை கொஞ்சம் நல்லா கைக்கு தொட்டால் வெடுக்குன்னு சுடுற அளவுக்கு வறுத்துட்டு கடைசியாக போட்டு ஜீரகத்தை ஒரு பரட்டிட்டு ஆற வச்சு அரைச்சோன்னா சூப்பரான சாத்துமுது பொடி ரெடி ஆகிடும். இப்போ இது வறுபடட்டும் பார்க்கலாம். இப்போது இந்த தனியா இந்த மாதிரி தொட்டு பார்த்தோன்னா நல்லா வெடுக்குன்னு கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா சுடுறது. 1-2 தனியாவும் மிளகும் வெடிக்கிற சத்தமும் கேட்குறது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகத்தை சேர்த்து ஒரு பரட்டினோன்னா போதும். அந்த சூட்லேயே அது இதுவாகிடும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி இதுலேயே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம சாத்துமுது பொடி வறுத்தோம் இல்லையா, அது இப்போது நல்லா ஆறிடுத்து. இப்போது இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துன்ட்டு மிக்ஸி ஜார்லேயே நம்ம இது போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். மஞ்சள் பொடி போடுற பாருங்க. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போது இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். சாத்துமுது பண்ணும்போது மஞ்சள் பொடி போடாட்டினாலும் இதுவே போதுமானதாக இருக்கும். நம்ம அப்பப்போ தேவையானது வறுத்து அரைச்சினோன்னா வாசனையாக இருக்கும் சாத்துமுது பொடி. சில பேர் நிறையா வறுத்து மிஷினில் கூட கொண்டு போய் அரைச்சிப்பாங்க. நம்ம வீட்லேயே மிக்ஸி ஜாரில் குறைன்னு அரைச்சிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். பார்த்திங்களா, நம்மளோட சாத்துமுது பொடியை சூப்பராக இந்த மாதிரி அரைச்சிண்டாச்சு. இதை பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு இருந்ததுன்னா தான் உங்களுக்கு சாத்துமுது பொடி தெளிவாக நம்ம சாத்துமுது கிடைக்கும். நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோன்னா குழம்பு மாதிரி நல்லா திக்காகிடும். அதனால் எப்போவுமே சாத்துமுது பொடி மட்டும் இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம இப்போது இந்த மிக்ஸி சூடு கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அது ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அப்பப்போ சாத்துமுது பண்ணும்போது எத்தனை ஸ்பூன் வேணுமோ போட்டு பண்ணினோன்னா ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். சாத்துமுது பொடி கொஞ்சமாக நம்ம பண்ணினோன்னா இதுவே எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட வரும். அதனால் நம்ம 1 டம்ளர் எடுத்துனோன்னா டம்ளரால் 3 எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி கப்பு தான் நான் இன்றைக்கி எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எவ்வளோ பெருசு தெரியுதுன்னு தெரியல. பாருங்க, வச்சு காட்டுறேன். ஒரு சின்ன கப்பு தான் இது. 100 கூட பிடிக்காது. அந்த அளவுக்கு கப்பு தான். அந்த கப்பில் தான் நான் அளந்து போட்டு எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.